17C கம்பேர் பண்ண பிறகு தான் க்ளோஸ் பண்ணி ரிசல்ட் இருக்கும். டிஸ்பிளே ஒர்க் ஆகல, ஆன் பண்ணுறீங்க, டிஸ்பிளே இஸ் நாட் ப்ராப்பர்லி விசிபிள் அப்படிங்கும்போது என்ன செய்வீங்க? அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. பட் வாட் இஸ் த சொல்யூஷன்? என்ன காரணத்துக்கான டிஸ்பிளே ஆகாமல் இருக்கலாம்? பேட்டரி இஷ்யூஸ் இருக்கலாம். பேட்டரி ஒன்று ஆஃப் பண்ண வச்சதுனால இது ஒரு காரணத்துக்காக பேட்டரி வீக் ஆகிருக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் பேட்டரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி யார்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் டேபிளே வந்து அது மாற்றிக்கலாம். மாற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகையும் டிஸ்பிளே வரல ஆர் வேறு ஏதாவது இஷ்யூஸ் காமிக்குது அப்படின்னா அந்த மெஷின் வந்து டெஃபர் பண்ணி வச்சிடணும். டிஸ்பிளேல எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுவும் ஏஆர்ஓ கிட்ட கொடுக்கணும், அது டெஃபர் பண்ணி வச்சிடணும். ஈஸி நார்ம்ஸ் படி ஈஸிக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ணணும். இதெல்லாம் ரேரஸ்ட் கேஸ், அது நார்மல் சியில் வராது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி கேஸ் வந்து ஏஆர்ஓ வராது. எந்த மெஷினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்? டோட்டல் பார்க்கணும். ஸோ அது எக்காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் பார்த்து 17C-யோட கம்பேரிசன் போட்ட பிறகு தான் கவுண்டிங்க்கு போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்க் போல் கிளியர் ஆகாத கேசஸ்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டலுக்கும் 17C-க்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி மார்க் போல் நாட் கிளியர் கேஸ் தான் இருக்கலாம். ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒன்று 17C ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது தப்பாக இருக்கலாம், ஒன்று மார்க் போல் நாட் கிளியராக இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் 17C ரெக்கார்ட் பண்ணது தப்பாக இருந்தது, யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ரூவ் ஆர் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. பட் மார்க் போல் நாட் கிளியர் தான் ப்ராபபிள் சினாரியோ. ஆர்டர் வந்து அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ள ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். ரிசர்வ் வரக்கூடிய கம்பெனி ஸ்டாஃப்க்கு தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க வெயிட் பண்ணணும். கம்பெனி கமெண்ட்ஸ் ஆன பிறகு அடிஷ்னல் ஒர்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஒர்க்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஒரிஜினல் காப்பியோட எந்த காப்பியை வந்து பிரிண்ட் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். இப்போ சார் சொன்னாங்க அந்த ஒரு காப்பி நீங்கள் ரீட்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது மட்டும் ஒரு கரெக்டாக சொன்னாங்க. நல்லா 17C வந்து ஸ்ட்ராங்காக மட்டும் கொண்டு வர மாட்டேன் கொடுக்குறாங்க. நீங்கள் போட்டிருக்கிறது, மைக்ரோ அப்சர்வர் போட்டிருக்கிறது, அசிஸ்டன்ட் போட்டு கொடுக்குறது, அது எல்லாமே டேலி ஆகுதா அப்படின்றது என்ஷூர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மைக்ரோ அப்சர்வரோட ரிப்போர்ட் வில் கோ டு அப்சர்வர். நாங்கள் ஃபைனல் டேபுலேஷன் போடும்போது அந்த ரிப்போர்ட்டும் வச்சு சரி பார்க்கணும். ஸோ டேபிள்லேருந்தே அந்த எக்ஸசைஸ் ப்ராப்பராக முடிஞ்சு வந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ மைக்ரோ அப்சர்வர் போடுற என்ட்ரியுமே வந்து நம்ம போட்டிருக்கிற என்ட்ரியும் மெஷினில் இருக்கிற நம்பர்ஸும் மூணுமே டேலி ஆகுது அப்படின்றது என்ஷூர் பண்ணிக்கணும். நீங்கள் அதில் வந்து ஸ்ட்ராங் ரூம் கொடுத்து விட முடியும்.